Dear students, 2025 JEE மெயினில் ஒரு ரே ஆப்டிக்ஸ் கொஷின் ஒன்று வந்தது. இதுதான் அந்த கொஷின். இது வந்து கான்வெக்ஸ் மிரர் அண்டு ஆக்சலரேஷன் ஆஃப் இமேஜ் கேட்டது, which is rare, which actually is a tough concept. அதனால் difficult to solve also. ஆனால் நிறைய பசங்களுக்கு தெரியாது, மெத்தட் தெரியாது. மெத்தட் தெரிஞ்சால் கூட இட் வில் டேக் அ லாங் டைம். அதனால் டைம் கன்சியூமாக இருக்கிறதுனால டஃப் கொஷனாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெத்தடே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் அதை நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ இது என்னன்னு பார்க்கலாம். இந்த கொஷின் தட் இஸ் சிம்பிளிஃபை சொல்ல போனான்னா, தட் இஸ் அ கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்கு. R=2னா ஃபோக்கல் லென்த்து 1 ஆகிடும். இப்போ நான் கிவன் டேட்டா பார்த்தேன்னா, இப்போ தேர் இஸ் அ ஃபிகர் மோரை ட்ரா பண்ணுறேன். திஸ் இஸ் நவ் அ கான்வெக்ஸ் மிரர். ஃபோக்கல் லென்த்து 1. ஃபோக்கல் லென்த்தை இப்போ இங்கே மார்க் பண்ணுறேன், F. இது 1 மீட்டர். அண்ட் தென் இதுக்கு இமேஜ் இஸ் அ கார் விச் இஸ் மூவிங். ஓகே, திஸ் நவ் ஆப்ஜெக்ட் இது. ஆப்ஜெக்ட் இஸ் லொக்கேட்டட் கொடுத்துருக்கு 24 மீட்டர்ஸ். ஓகே, எல்லாமே நான் இப்போ யூனிட்ஸ் நான் ட்ராப் பண்ணிடுறேன், பிகாஸ் எவ்ரிதிங் எஸ்ஐ யூனிட் தான் அது. திஸ் இஸ் நவ் 24 எழுதுகிறேன். யூ ஈக்குவல் டு 24 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி என்ன சொல்லிட்டு 90 km/h சொல்லியிருக்கு. 90 கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணான்னா இட் வில் கம் டு 25 meters/second இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். என்ன கேட்டிருக்குன்னா, வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த இமேஜ். ஆக்சலரேஷன் ஆஃப் இமேஜ் நார்மலாக என்ன இது கொஷின்ஸில் வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் கேட்டாலே அதுவே டஃபர் கொஷின் டு ஆஸ்க் ஃபார் JEE மெயின் லெவலுக்கு. அட்வான்ஸ் லெவலுக்கு வேணால் வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் ஆக்சிலேஷன் ஆஃப் இமேஜ் ஆல்சோ வில் பி குவைட் அ குட் ஸ்டாண்டர்ட். வேறஸ் இப்போ JEE மெயினில் கேட்டிருந்துருக்கு. பரவாயில்ல, டசன்ட் மேட்டர். பட் தென் ஆஸ் ஐ செட் நவ், இது டஃப் லெவல் அண்ட் தென் டைம் கன்சியூமிங் ஒர்க் அவுட் ஆல்சோ. அதனால் இந்த மாதிரி கொஷின் மறுபடியும் வருமா வராதான் சொல்லி கேட்டால் டிபேட்டபிள் தான். அது வரலாம், பிகாஸ் எனக்கு நத்திங் கேன் பி செட். ஆல்ரெடி ஆஸ்டு, தேர்ஃபோர் குவைட் லைக்லி இது வரலாம். வந்ததுன்னா ஹவு டு சால்வ் யூ மஸ்ட் நோ. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பட் என்னுடைய இது ப்ராப்ளம் அது இல்லை, பிகாஸ் சால்விங் டைம் கன்சியூமிங் ஆகும். அதனால் ஹவு டு ஷார்ட்கட் த சால்விங். தேர்ஃபோர் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஷார்ட்கட் மெத்தட் ஆஃப் ஹவு டு சால்வ். இதனை பார்த்தோன்னா, இப்போ யூஸ்வலாக இப்போ ஆஃப்டர் த எக்ஸாம் இஸ் ஓவர், நவ் த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொடியூஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ். அது மாதிரி ஒரு டிப்பிக்கல் சொல்யூஷன் கிவன் பை அ குட் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் நான் இப்போ கொடுத்துருக்கேன். அதை நம்ம பார்க்கலாம். அது நமக்கு பர்பஸ் இல்லை. பர்பஸ் என்னன்னா, நவ் இதை ஷார்ட்கட்டில் எப்படி டைம் சேவிங்கோடு எப்படி சால்வ் பண்ணுறது, அதை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் இப்போது. அதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ இந்த இந்த டிப்பிக்கல் சொல்யூஷன் மெத்தட் எப்படி சொல்லி பார்த்துக்கலாம் முதல்ல. ஓகே, இது இது formal way of solving the problem. Okay, now let's take this. முதல்ல டேட்டா நான் இங்கே எழுதிடுறேன். U முதல்ல F, ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, கான்வெக்ஸ் மிரர் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு. ஓகேயா, தென் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் -24. ஓகே, and then ஆப்ஜெக்டோட இது ஸ்பீடு du/dt ஆர் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 25 ப்ளஸ்ஸு. ஓகே, டுவர்ட்ஸ் அ மிரர் ப்ளஸ். ஓகே, இதுதான் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், முதல்ல V கண்டுபிடிக்கணும். V கண்டுபிடிக்கிறது சிம்பிள். என்னென்னா, நமக்கு மிரர் ஃபார்முலா இருக்குது. மிரர் ஃபார்முலா என்ன? 1/v + 1/u = 1/f. இதை போட்டால் போடலாம். இதை போட்டு இது போடலாம். பிகாஸ் u -24 போட்டு f = 1 போட்டால் v நமக்கு தெரிய போகுது. v will work out to be given as, it will be plus value 24/25 வரும். ஓகே,
இதை வந்து இங்கே வந்து இந்த கோச்சிங் இன்ஸ்டியூஷன் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா they have used derivation based on this because இது வந்து this is based on the mirror formula based பண்ணி v equal to uf by human போட்டுட்டு டைரக்ட் 24/25 கால்குலேஷன் இந்த மெத்தட் போட்டாலும் ஒன்று தான் இதில் போட்டாலும் ஒன்று தான் எனவே 24/25 இது வந்து பை தி வே இந்த ஒரு கால்குலேஷன் இந்த ஒரு மிரர் ஈக்குவேஷன் அவாய்ட் பண்ணுற டெக்னிக்கு ஒரு ஷார்ட்கட்டு நான் வந்து வேறு ஒரு வீடியோ லெக்சரில் கற்றுக் கொடுத்துருக்கேன். நாட் ஓன்லி ஃபார் கான்வெக்ஸ் மிரர் மாத்திரம் இல்லை, கான்வெக்ஸ் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸ் 4 வெரைட்டிக்கும் எப்படி சிம்பிளிஃபைடாக போடுறதுன்னு கற்றுக் கொடுத்துருக்கேன். அதனுடைய மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் மை ஷார்ட்கட் ஃபார் தட் இஸ் என்னென்னா, ஒன்று நம்ம அதில் வந்து சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ண வேண்டாம். அதனால் மெஜாரிட்டி ஆஃப் த எரர்ஸ்லாம் கேன் பி மினிமைஸ். சைன் கன்வென்ஷன் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம வெரி ஆஃபன் நம்ம வந்து ராங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போடுவோம், மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் போடுவோம். அதனால் எரர் வந்து மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. அதனால் என்னுடைய ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னா, இட் வில் அவாய்ட் சைன் கன்வென்ஷன் ஃபுல்லாகவே அவாய்ட் ஆகும். செகண்ட் மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மிரர் ஃபார்முலா லென்ஸ் ஃபார்முலாவே யூஸ் பண்ண வேண்டாம். என்னுடைய மெத்தடில் டைரெக்டாக நம்ம மென்டலாகவே கால்குலேட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸை நம்ம வந்து லென்ஸுக்கோ மிரருக்கோ ரே ஆப்டிக்ஸில் வர கொஸ்டின்ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸை எல்லாத்தையுமே நம்ம வந்து பென் அண்ட் பேப்பர் இல்லாமையே மென்டலாகவே சிம்பிளிஃபைட் கால்குலேஷனை போடலாம். நான் சொன்ன மாதிரி சைன் கன்வென்ஷன் கிடையாது. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த மிரர் ஃபார்முலா ஆர் லென்ஸ் ஃபார்முலா தேவையில்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, இது வந்து ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணுறோம். 1/v u = 25 கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் 1/-25 போடணும். இதனால் என்ன, ஃப்ராக்ஷன் கூட டீல் பண்ணுறோம் இல்லையா. இதில் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறது, கால்குலேஷன் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். அந்த ஒரு வீடியோ வந்து டிஃப்ரெண்ட் வீடியோ நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லெக்சரை நீங்கள் பாருங்கள். தட் வில் பி மோஸ்ட்லி யூஸ்ஃபுல். தட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் not only shortcutting the time, it will also help you to avoid all kinds of errors. அதனால் அது நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். இட்ஸ் அ மஸ்ட். நோ ஹேவிங் செட் தட், இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் வந்து என்னுடைய ஷார்ட்கட்டு உனக்கு தேவையோ இல்லையோ, அது இல்லை, தேவையில்லை. பிகாஸ் இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சுட்டு நீ வந்து இதனை போட்டுடலாம். செகண்ட் பாயிண்ட்டு, இவங்க வந்து அதனால் தேர்ஃபோர் இமேஜ் டிஸ்டன்ஸ் v = 24/25 கண்டுபிடிச்சிட்டாங்க பை மீன்ஸ் ஆஃப் திஸ் அப்ளையிங் திஸ் பர்டிகுலர் ஃபார்முலா. செகண்ட், தே ஆர் ஆல்சோ கால்குலேட்டட் மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷனை ஃபர்தராக யூஸே ஆகாது. அதனால் இது வந்து அன்னெசரி ஸ்டெப்பு, நாட் தேவையில்லை உனக்கு. ஆக்சுவல் எக்ஸாமில் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் திஸ் பர்டிகுலர் கால்குலேஷன். இவங்க சொல்யூஷனை ஃபார்முலா கம்ப்ளீட்டாக கொடுக்கறதுக்காக இதை கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு அது அவசியம் இல்லை. தென் பாயிண்ட் நம்பர் 2 இங்கே வந்து தென் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்கே வந்து திஸ் பர்டிகுலர் ஈக்குவேஷனை வந்து டிஃபரன்ஷியேட்டிங் ஒன்ஸ். எதுக்காக பண்ணுறது, டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னவா, dv/dt du/dt கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் ரிலேட்டட் டு வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட். வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா, 25 கொடுத்துருக்கு. அதனால் we must first calculate velocity of இமேஜ் முதல்ல கால்குலேட் பண்ணணும். எதுக்காக வேணும்னா, செகண்ட் ஸ்டெப்பு நம்ம ஆக்சலரேஷன் ஆஃப் த இமேஜ் நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் தேவை வந்து வெலாசிட்டி ஃபஸ்ட் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, தேர்ஃபோர் நவ் தட் இஸ் கால்குலேட்டட் பை மீன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேட்டிங் திஸ். இப்போ நான் என்ன சொல்கிறது என்னென்னா, இந்த ஒரு ஸ்டெப்பு டிஃபரன்ஷியேஷன் ஆக்சுவலாக அதுவும் தேவை இல்லை. எதுக்கு தேவைன்னா, திஸ் ரெக்வயர்ட் இஃப் யூ கோயிங் டு டூ த டபுள் டிஃபரன்ஷியேஷன் டு கெட் ஆக்சலரேஷன். வேறஸ் நான் உனக்கு டீச் பண்ண போகிற ஷார்ட்கட்டில் இந்த ஒரு டபுள் டிஃபரன்சியேஷன் மெத்தடே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த சொல்யூஷனுக்கு தேவை. அதனால் என்ன பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக டிஃபரன்ஷியேட் பண்ணாமே நமக்கு ரெடிமேட் ஃபார்முலா. இது வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இட்ஸ் அ வெல் நோன் ஃபார்முலா. எது வெல் நோன் ஃபார்முலா, dv/dt /du/dt, which is nothing but in effect is dv/du. இது உங்களுக்கு தெரியும், இஸ் -v²/u². இது வந்து இது வந்து உனக்கு வெல் நோன் ரிசல்ட், வெல் நோன் ஃபார்முலா. இது டெஃபினெட்லி எல்லாருக்குமே இது தெரியும்.
This is called a longitudinal magnification sometimes சொல்லலாம் இது. In fact, whether longitudinal magnification இல்லைன்னா it is related to velocity of object to velocity of image relation ரெண்டும் ஒன்று தான். அதனால் this actually is a well known formula which இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க derive பண்ணியிருக்காங்க. இங்கே புரியுதா? இந்த எங்கே பண்ணுறாங்கன்னா இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி இதில் அரைவட் பண்ணுறாங்க. இதில் அவங்க ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ப்ளஸ்ஸு இல்லை, ஆக்சுவலாக இது மைனஸ்ஸு. அது அவங்க ராங்காக போட்டிருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சு, இது மைனஸாக எடுத்துக்கணும். ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா யூ கரெக்ட் ஆகிடுச்சு. இங்கே இந்த இடத்துல கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகேயா? இந்த இடத்துல கரெக்டாக போட்டாங்க. அதனால் இதை மைனஸ் எடுத்துட்டான்னா இது கரெக்டாக வந்துடும். இது எனிவே தட்ஸ் ஒன்லி அ மைனர் மிஸ்டேக் விச் மேட் பை ஓவர் சைட்டு. ஆனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பாதர் பண்ண தேவையில்லை. ஃபைனல் ரிசல்ட் என்ன, திஸ் வாட் இஸ் த ஃபைனல் ஃபார்முலா ஃபார் திஸ். ஆச்சா? ஓகே. இதை வச்சுன்னு நம்ம இப்போ என்ன போடலாம், இதில் வி வேல்யூ தெரியும் நமக்கு. வி வேல்யூ இஸ் 24/25. அப்புறம் யூ வேல்யூ இஸ் -24. ரெண்டுத்தையும் போட்டான்னா யூ கெட் நவ் dv/du. இதில் நமக்கு என்ன தெரியும், therefore dv/dt which is nothing but velocity of image is equal to இதை போட்டோன்னா v²/u² மைனஸ் போட்டு இன்ட்டு du/dt velocity of object போட்டான்னா this is nothing but சொன்ன மாதிரி -v²/u² டைம்ஸ் velocity of object. இப்போ இதை போட்டால் என்ன வருதுன்னா இதில் -v 24/25 whole squared divided by what is u squared is 24 squared into velocity of this thing is 25. போட்டால் நம்ம ஃபைனலாக நமக்கு velocity of image நமக்கு கிடச்சி போயிடும், which is -1/25 வரும் velocity of image. ஓகேயா? 1/25 வரும், -1/25. ஓகே, இந்த இடத்துல இருக்கு பாரு, 1/25 வந்தாச்சு. ஓகே. இப்போ நமக்கு இந்த டேட்டா நமக்கு இப்போ தேவை, இந்த டேட்டா தேவை, ரைட்? சரி. இப்போது தென் வாட் இஸ் மை ஷார்ட்கட் அப்படின்னு சொன்னான்னா, we are going to avoid this second time differentiating. இதுதான் நமக்கு ஹியூஜ் ஸ்டெப்பு. where there is lot of differentiation ஒர்க்லாம் இன்வால்வ். எப்படி பண்ணுறோம், இதை முதல்ல நம்ம எடுத்துருக்கோம். இதை நம்ம அகெயின் டிஃப்ரென்ஷியேட்டட் பிகாஸ் dv/dt போட்டான்னா என்ன வருதுன்னா d²v/dt² போட்டால் ஆக்சலரேஷன் வந்துருச்சு ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது பை மீன்ஸ் ஆஃப் u/v ஃபார்முலா. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு u/v differentiation of u/v function is vdu minus udv/v². தெரியும் இல்லையா? அந்த மெத்தடில் போட்டு பெருசாக போட்டு எல்லா டேட்டாவும் உள்ளத்துக்கு போட்டால் ஃபைனலி யூ கெட் த ஆக்சலரேஷன் ஆஸ் -2/25. ஓகே. இங்கே தான் என்னுடைய ஷார்ட்கட் மெத்தட் இஸ் கோன் பி ஹெல்ப்ஃபுல் இன் சேவிங் திஸ் லாங் டைம் கன்சூமிங் டிஃப்ரென்சியேஷன் முதல்ல பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், டேட்டா ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்புறம் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு போடணும். இதுக்கு பதிலாக நான் ஐம் கோயிங் டு பாரோ த கான்செப்ட் ஃப்ரம் எங்கிருந்து அப்படின்னா எரர் சாப்டர், ஃபஸ்ட் சாப்டர் ஆஃப் யுவர் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் ஒன்று தெரியும் இல்லையா, எரர்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில். அதில் நம்ம என்ன கற்றுண்டுக்கோம் அப்படின்னா, சப்போஸ் யூ ஹாவ் அ ரிலேஷன் லைக் திஸ், z is calculated based on this measured values based on the formula which is, let us say, -3x² by 2y³ இருந்ததுன்னா என்ன சொல்கிறோம் நம்ம, then the fractional error in z calculated is given by twice the fractional error in x plus 3 times the fractional error in y. இது உனக்கு தெரியும் இல்லையா உனக்கு? இதில் ஓகே, இதே நம்ம பாரோ பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்க என்ன பண்ணோம்னா, இந்த ஒரு மைனஸோ ப்ளஸ்ஸோ இந்த இடத்துல இருக்கிற மைனஸ் ப்ளஸ் டஸ் நாட் மேட்டர். தட் இஸ் இட் கேன் பி இக்னோர்டு. அது நமக்கு தெரியும். அப்புறம் செகண்ட் சொல்கிற பண்ணுறோம் நம்ம,
நியூமரேட்டரில் இருந்தாலும் டினாமினேட்டரில் இருந்தாலும் இது ஆல்வேஸ் கெட்ஸ் ஆடட், த எரர் கெட்ஸ் ஆடட். ஏன் அப்படின்னா வி ஆர் bothered about த மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதனால் இது போடுறோம். ஆனால் நம்மளுடைய இதில் என்ன பண்ண போகிறோம், இதே டெக்னிக்கை நம்ம இப்போ பாரோ பண்ண போகிறோம். ஆனால் வித் ஒன்லி ஒன் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, டினாமினேட்டர்னு இருந்ததுன்னா மைனஸ் ஃப்ராக்ஷனல் எரர், இதையே நம்ம போட்டானா டெல்டா எக்ஸ் மைனஸ் இது என்ன இது 2y³ தானே, இதுக்கு பதிலாக இது நம்ம என்ன 3 டைம்ஸ் மைனஸ் டெல்டா y/y போட போகிறோம். ஏன் மைனஸ் அப்படின்னா நம்ம கான்செப்டில் வி ஆர் நாட் பாதர்ட் அபவுட் மேக்ஸிமம் எரர் கிடையாது. வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச், அதுக்கு என்ன வருதுன்னா இப்போ நியூமரேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்க்ரீஸ் ஆகும், வேறு டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிக்ரீஸ் ஆகணும். அதனால தான் இந்த ஒரு மைனஸ் வருது. தேர்ஃபோர் ஆஸ் எ செட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம எரர் கான்செப்ட் நம்ம இப்போ பாரோ பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் ஒர்க்குக்கு வி கேன் டெஃபினெட்லி அப்ளை. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், சப்போஸ் யூ ஹேவ் அ எக்ஸ்பிரஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா, instead of differentiating and then getting the result what you want, அதுக்கு பதிலாக நம்ம எரர் கான்செப்ட் டைரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு பவர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷனல் எரர் கான்செப்டை யூஸ் பண்ணிவிட்டு பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய இது. இப்போ நம்மளுடைய வெல் நோன் ரிசல்ட் என்ன, வெல் நோன் ஃபார்முலா என்ன, dv by du equal to minus v squared by u squared. இது நமக்கு வெல் நோன் ஃபார்முலா, த longitudinal formula which is nothing but relating the velocities of the object and image. இதை நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, dvனா dv by dt எடுத்துக்கணும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v squared by u squared டைம்ஸ் du எழுத போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நமக்கு வந்து du is given as constant. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ du is a constant, அதனால் it doesn't come into the fractional error system. அப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து d squared v by dv அப்படின்னா fractional error in dv. புரிஞ்சுதா? இப்போ என்ன ஆகுது, இது this actually represents acceleration of the image. This is nothing but velocity of image represents. This is equal to, இப்போ இதை போட்டால் என்ன வருதுன்னா, இப்போது as I said மைனஸை வந்து we are going to ignore and then we say now 2 dv by v, then மைனஸ் வரப்போகுது. ஏன்னா பிகாஸ் டினாமினேட்டரில் இருக்கனால 2 du by u போட்டாச்சா. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சலரேஷன் இஸ் கோயிங் டு பி நவ் 2 வந்து காமனாக வெளில எடு இன்ட்டு டிவின்னா டிவி பை டிடி. நான் சொன்ன மாதிரி வி ஆர் மேக்கிங் அப்ரிவியேஷன். டிவி போகிற இடத்துல என்ன அர்த்தம், டிவி பை டிடி அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் டிவைட் பை வி வேல்யூ. ஓகே, இதை இப்போ போடாது நீ. இப்போ என்ன பண்ணுற, இப்போ வந்து டிவி வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் என்ன வந்தது நமக்கு, -1/25 வந்ததா. தேர்ஃபோர் 2 வெளில எடுத்தாச்சு. -1/25 இன்ட்டு வாட் இஸ் டினாமினேட்டர், வி வேல்யூ 24/25 ப்ளஸ். ஓகேயா, மைனஸ் தென் 2 தான் வெளில எடுத்தாச்சு. இப்போ டியூனா என்ன, வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்கு, +25 கொடுத்துருக்கு, டிவைட் பை வாட் இஸ் யூ வேல்யூ -24 யூ வேல்யூ, அவ்வளோதான், ஓவர். ஓகேயா, இப்போ நான் பண்ண மாதிரி இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம், இந்த ஒரு சிம்பிள் ஸ்டெப் இஸ் நவ் மேக்கிங் ஃபார் திஸ். இந்த ஒரு எரர் கான்செப்ட் ஸ்டெப்பு தான் இங்கே நமக்கு இந்த ஒரு மேஜர் டபுள் டிஃபரன்சியேஷன் ஸ்டெப்ஸ், சிங்கிள் டிஃபரன்சியேஷன் டபுள் டிஃபரன்சியேஷன் ஸ்டெப்ஸு நம்ம இப்போ டைரெக்டாக அவாய்ட் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஓகேயா, இந்த
இந்த ஒரு 2 ஸ்டெப்பையும் கவர் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக இப்போ நம்ம இந்த ஒரு சிங்கிள் ஸ்டெப்பு நம்ம போட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சது. இப்போ நம்ம கால்குலேட் போட்டால் என்ன வரும்னா, இப்போது இந்த ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு 2 எடுத்தாச்சு, -1/24 ப்ளஸ் 25/24, which is nothing but 24 and multiplied by இந்த இடத்துல என்ன பண்ணணும், இது வந்து ஆக்சலேஷன் given by d² by dv. இந்த இடத்துல உனக்கு dv உனக்கு வரும். dvனா என்ன அர்த்தம்? dv is the velocity of the image, which is equal to 1/25. therefore இப்போ என்ன வருது ஆன்சர்? இதில் 2/25 மைனஸ் இருக்கணும். எங்கே இருக்கணும்? dv. இது ஆக்சுவலாக இது என்ன? இது dv is -1/25. ஓகேயா? dv is -1/25. இங்கே பாரு d ஏன் மைனஸ்? பிகாஸ் டுவர்ட்ஸ் த மிரர் போகிறதுனால -2/25, which is nothing but -0.08. அவங்க கேட்குறது மாடுலஸ் வேல்யூ ஆஃப் ஏஐ 100 times. therefore answer is 8. okay, yeah, 8 is the answer. therefore this is what it is. இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ வந்து இந்த எரர் கான்செப்டை பாரோ பண்ணி நம்ம we can avoid so many complicated differentiation easily. இது வந்து இந்த ஒரு சம்முக்கு மாத்திரம் இல்லை, several sumsல we can borrow this idea about error concept and then ரொம்ப அட்வான்டேஜஸாக நம்ம டைமை மினிமைஸ் பண்ண முடியும், எரரையும் மினிமைஸ் பண்ண முடியும். நம்ம வந்து லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் we can avoid by means of using the simple steps. okay, fine, that's all.